அனைவருக்கும் வணக்கம். வருகிற 24/12/2024 அன்று தான் நம்ம வழக்கு நீதிமன்றத்தில் வருது. அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த தேதி வரும்போது தான் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போங்க என்ன நடக்குதுன்னு. இப்போது பாப்பாவோட அறக்கட்டளை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 மாத காலம் ஆயிடுச்சு. இந்த அறக்கட்டளைக்கு எத்தனையோ பேர் அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வராங்க. இதில் ஒரு வருத்தம், ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் அந்த செஞ்சவங்களே தான் திரும்ப திரும்ப உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுசாக யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. தயவு செய்து அனைவரும் ஒன்று இணைந்து தான் நம்ம ஸ்ரீமதி அறக்கட்டளையை நம்ம சிறப்பாக செயல்பட வைக்கணும். ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நம்ம அனைவரும் ஒன்று இணைந்து செய்வதன் அடிப்படையில் தான் நம்ம பாப்பாவோட பேரில் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை நம்ம யாருக்காவது பண்ண முடியும். உங்களுடைய உதவியும் உங்களுடைய ஆதரவும் இருந்தால் மட்டுமே ஸ்ரீமதியோட அறக்கட்டளை சிறப்பாக செயல்படும். நீங்கள் ஸ்ரீமதியோட அறக்கட்டளைக்கு உதவி செய்வதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸுகள், குடும்ப உறவினர்கள் அனைவர்கிட்ட சொல்லி உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ஸ்ரீமதி அறக்கட்டளை மூலம் வருவதன் மூலம் நம்மளால் முடிஞ்ச அங்கங்கே உள்ள தண்ணீர் பந்தல், அன்னதானம், யாராவது ஒரு குழந்தைங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையாக படிப்புக்காக கொடுத்துட்டு இருக்கோம். சிறு வியாபாரிகளுக்கு நிழல் கொடுக்குற மாதிரி கொடைகள் செஞ்சுருந்தோம். அதுவும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சில கடைகளுக்கு கொடுத்துருந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பா ஃபோட்டோவை போட்டு டிஷர்ட்டு அடிச்சிருக்கோம். இந்த டிஷர்ட்டு இதுதான் பாருங்கள். இது முன்னாடி பக்கம் இருக்கும். பாப்பா ஃபோட்டோ போட்டு ஸ்ரீமதியோட அறக்கட்டளை அப்படின்னு இது முன்பக்கத்தில் இருக்கும். பாப்பா ஃபோட்டோ போட்டு பின் பக்கம் இது அடிச்சிருக்கோம் இந்த வருஷம். இதை ஒரு நாள் சந்தோஷ் போட்டுட்டு போயிருந்தான். நிறைய பேர் பார்த்து கேட்டாங்க, ஸ்ரீமதி ஸ்ரீமதி அப்படின்னு. எத்தனை பேர் தெரியாதவங்களுக்கு கூட இதன் மூலம் நிறைய பேர்த்துக்கு தெரிய வரும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஸ்ரீமதி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, எல்லாரோடைய மனசுலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இதே போல் நம்ம உயிர் உள்ள வரைக்கும் எல்லா இடத்துலையும் எப்போவுமே ஸ்ரீமதி வாழ்ந்துக்கிட்டே இருக்கணுங்க. இதுக்கு உங்களுடைய உதவி கண்டிப்பாக அவசியம், எப்பவும் தேவைங்க. இந்த டிஷர்ட் இல்லாமல் இன்னும் ஒன்றுக்கு நம்ம ஸ்ரீமதியோட அறக்கட்டளை மூலம் ஒரு பொருளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம். அது இன்னும் நம்ம கைக்கு வரல. நம்ம கைக்கு வந்த பிறகு அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோங்க. இந்த 2.5 வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கில் அதிகார வர்க்கங்கள் ஒருதலை பட்சமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அரசியல்வாதிகளும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வழக்கோட மிகப்பெரிய பலம் அப்படின்னா மக்களுடைய ஆதரவு தாங்க. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய பலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இதே போலவே இந்த வழக்கு முடியிருந்தனே உங்களுடைய ஆதரவு எப்பவும் ஸ்ரீமதி வழக்குக்கு இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. அதே போல் ஸ்ரீமதியோட அறக்கட்டளைக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு சிறு உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.